இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக நான் கமல் சார் வீட்டுக்கு போயிருந்தேன், ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். சார் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் சார் நீங்கள் வரணும் அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக வந்துடுறேன். அடுத்த செகண்டே ஓகேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்போ எது அதை பற்றியெல்லாம் கேட்கவே இல்லை. படம் எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, அப்புறம் யார் ஹீரோயின், ஏன்னா சுதீப் ஹீரோன்னு தெரியும், யார் ஹீரோயின்னு கேட்டார். அதுக்கப்புறமா போனார், அந்த சபாஷ் நாயுடு பற்றி பேசணும். அதுக்கப்புறமா விஸ்வரூபம் பார்ட் 2 ட்ரெய்லர் காமிச்சார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன், அப்புறமா தேதி சொல்லிவிடுங்க, நான் லண்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அது முடிச்சுட்டு வந்தவுடனே நான் வந்துடுறேன், நீங்கள் போனால் வச்சுக்கணும் அப்படின்ட்டாரு. ஆனால் அவரால் வர முடியாத அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்திருக்கிற தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இவங்க நான் நேரில் கூட போய் கூப்பிடல, சும்மா ஃபோனில் தான் கேட்டேன். கண்டிப்பாக வரேன் சார், எப்போ டேட்டு எப்போ டைம் அப்படின்னு கேட்டுட்டு, இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது கூட தள்ளி வச்சுட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். முதல்ல தனுஷ் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணுன்னா, தனுஷ் மிக சிறந்த ஒரு நடிகர். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளராகவும் ஆயிட்டார். கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லாமல் அவார்ட் பிக்சர்ஸும் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக சிறந்த தயாரிப்பாளர் ஆகிட்டார். ஆனால் அவர் மிக விரைவில் சிறந்த இயக்குனராக போகிறாரு அப்படிங்கிறது எனக்குள்ளே தெரியும். ஏன்னா நான் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் நடிப்பு மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க, எது பண்ணுறாங்க. வேல்ராஜ் ஷார்ட் சொல்லிட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறமா அந்த ஆக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன இன்புட்டு, நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த டெவலப் பண்ணுறது, அது இது எல்லாமே ஒரு இயக்குனருக்கு உரிய, ஒரு மிக சிறந்த இயக்குனருக்கு உரிய ஒரு தகுதி அவருக்குள்ளுக்குள்ளே இருக்குது. அது சீக்கிரம் வெளிப்படணும். தனுஷ் சீக்கிரமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அதுலேயே நீங்கள் சிறந்து விளங்குவீங்க என்று எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் அதை எதிர்பார்க்குறோம். ஸோ வாழ்த்துக்கள் தனுஷ் அவர்கள், நன்றி இங்கே வந்ததுக்கு. விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு இயல்பான ஒரு நடிகர். அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் ஒரு கூட இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுற ஒரு நடிகர். அவர் படத்துலையும் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த படத்தில் போயிட்டு அந்த ஒரு சீன் ஒரு பக்கம் 2 பக்கம் டைலாக் எல்லாம் கொடுத்தா கடகடகடன்னு பேசிடுறாரு. அப்புறம் ஒரு சின்ன டைலாக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேக் எடுத்துகிட்டே இருக்காரு. அப்புறமா தலைவர் சொல்லுவார், போகிறாரு வராரு. நான் வேறு ஷார்ட்டில் நிற்கிறேன், என்னப்பா இது ஒரு லைன் தானே, இது என்னத்துக்கு எவ்வளோ? இல்லை சார், இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்குது. இந்த பஞ்ச் லைனை நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. அது இல்லாமல் அந்த பஞ்ச் லைன் எப்படி சொல்ல போனாலும் அது உள்ள ரஜினி வந்துடுறாரு. ஏன்னா ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவர் படங்கள் எல்லாமே பார்த்ததுனால எந்த லைன் டைலாக் சொல்ல வரும்போது அந்த ஃபீல் வந்துடுது. அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் போராடுறேன். ஒவ்வொரு டேக்லேயும் அவர் உள்ளே வந்துடுறாரு. அவர் இல்லாமல் நம்ம எப்படி இயல்பாக சொல்லணும், இது ஒரு பஞ்ச் லைன் மாதிரி சொன்னால் இதோட இவரும் பஞ்ச் அடிக்கிறாருன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு அந்த சின்ன லைனுக்கு கூட மெனக்கடுற ஒரு நடிகர். அவர் அப்பா அம்மா என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டார். பா நான் இப்படிதான் அவர் கேரக்டரு. அதுலேயே ஃபேமஸ் ஆகிட்டார். நான் அதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாபெரும் நடிகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேசிய விருது சீக்கிரம் பெறுவார். நான் நடித்த படத்தில் இல்லைன்னு சொல்லலை, பொதுவாகவே அந்த அளவு தகுதியுள்ள ஒரு நடிகர்னு சொல்ல வரேன். அப்புறம் சிவகார்த்திகேயன், அவர் படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். சும்மா 3 நாள் தான். முதல் நாள் போயிட்டு வந்தேன். அவர் கேஷுவலாக இந்த மாதிரி இருந்தார். ஒரு சீனு அது எனக்கு யூஸ்வலான ஒரு சீனு, அது மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கேரக்டர்லாம் சொல்லப்பா, ஏன்னா என் படத்தினுடைய கதையை வெளியே சொல்ல மாட்டேன், உன் படத்து கதையை சொல்லுவேன்னா. ஸோ என் கேரக்டர் அது கேஷுவல் முடிச்சு 2வது நாள் போகிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் சார். ஹாஸ்பிட்டலில் நிறைய நர்ஸுங்களாக இருக்காங்க, இந்த பக்கம் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த நர்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு கேர்ள். உங்களுக்கு தெரியும்ல, மனுஷனாகவே இருந்தாவே அப்படி போனாவே கொஞ்சம் ஹைட்டாகவும் வெள்ளையாக இருந்தோமே நம்ம அப்படி பார்ப்போம். பார்த்து என்ன செம்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் நின்றேன். இந்த யாரும் அந்த நர்ஸுகள்லாம் இருந்தோம்னா அதுக்கு பெரிய கேரக்டர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது போட்டால் அந்த நர்ஸு கிட்ட சார் வணக்கம் சார், வாங்க சார், எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு அப்படி விட்டு பார்த்தா சிவகார்த்திகேயன்.
எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் மூஞ்செல்லாம் தட்டி பார்க்குறேன், ஏன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஏதாவது போட்டிருக்காரான்னு கமல் சார் மாதிரி. அதுவும் இல்லை. ஸோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பும் இல்லாமல் ஒரு ரியல் ஃபீமேல் லுக்கு வந்து அவர் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்கா, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 4 மணி நேரம் ஆச்சுன்றாரு. ஸோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இல்லாமல் 4 மணி நேரம் மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு அந்த, அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒருத்தர் மேலே வந்திருக்காங்கன்னா அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுடைய உழைப்பு, அந்த கான்சன்ட்ரேஷன், அதுதான். ஸோ அது நிறைய இருக்குது. அவர் ஏற்கனவே படிப்படியாக உயர்ந்துட்டு வர்றாரு. தனுஷ் சார் படத்துலேருந்து ஒரு டப்புன்னு ஒரு எகிரினார் அவர் ப்ரொடக்ஷனில். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வந்து வாழ்த்து வந்ததற்கு. என் ஃப்ரெண்டு கேட்டான் இன்விடேஷன் பார்த்துட்டு, ஓ நீ 3 பேர் படத்தில் நடிக்கிற, அதான் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்களா அப்படின்னா. ஏன் அவங்கள மட்டும் கூப்பிட்டேன் அப்படின்னா, நான் சொன்னேன் நான் நடிக்கிறதுனால கூப்பிடலப்பா, நான் நடிக்கலைனாலும் நான் கூப்பிட்டா வருவாங்க அவங்க. ஆனால் அவங்க 3 பேரை நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியணும்ல நான் ஃபுல் டைம் நடிக்கிறேன், நான் இன்னும் டைரக்ஷன் விடலைன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, இன்னும் டைரக்டராகவும் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது என்னுடைய ஹீரோ இந்த படத்தில் சுதீப்னு, உயரமான ஒரு மனிதர். மனசுலையும் அவர் வந்து இந்த சிறந்த நடிகர் அப்படிங்கிறது தனுஷ் மாதிரி தான். அவர் சிறந்த நடிகருங்கிறது கர்நாடகாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, ஹிந்தி படங்களும் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையும் உலகம் பூராவும் அவரும் வந்து சிறந்த நடிகர்னு தெரியும். அவரும் ஹீரோவை வச்சு தமிழில் ஒரு படம் பண்ணவன். ஆனால் தமிழில் நாங்கள் யார்கிட்ட கேட்டேன், சுதீப்பா உங்க நானியில் வில்லன் அப்படின்வாங்க, இல்லை புலியில் வில்லன், பாகுபலியில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணார், அவர் அப்படிதான் சொல்கிறாங்க. தவிர அவர் ஹீரோவை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்னேன், எனக்கு இங்கே வந்து ரியல் ஹீரோவா, ஒரு மாஸ் ஹீரோவா நீங்கள் கர்நாடகாவில் மாஸ் ஹீரோ. அவருக்கு கர்நாடகாவில் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பெங்களூரில் வச்சிங்கன்னா வெளியில் ஒரு 10,000 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இவர் போகும்போது கோஷம் கொடுக்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோவை கூப்பிட்டு வந்து நான் அங்கேயும் படம் பண்ணணும், அங்கேயும் ஹீரோவாக இருக்கணும். இங்கே நீங்கள் வில்லனாக இருக்கீங்க ஏற்கனவே எல்லாருக்கும், பட் நல்ல நடிகர்னு தெரியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் கதைகள் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் எங்கள் குரூப்போட அவரோட பேசி, ஸோ அந்த படத்தில் வில்லனாகவும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சி அதுக்கு சிவகுமார் அருமையான ஒரு லைன் சொல்லி அதை டெவலப் பண்ணோம். அவர் எப்படி நான் பாராட்டுறதுன்னா தெரியல, ஒரு சிங்கர், சூப்பர் சிங்கர்ஸ் இல்லை இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க. அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கை தட்டுவாங்க, இல்லை சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணால் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. அதாவது ஒரு பாடி லாங்குவேஜில் இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் இருந்து மற்றவங்களெல்லாம் அப்படி கண் கலங்கி பேச முடியாத அளவுக்கு பண்ணால் ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் போய் ஆட் பண்ணிடுவாங்க, ஏன்னா பேச முடியாது, வார்த்தைகள் வராது. ஸோ சுதீப்பை பற்றி பேசும்போது எனக்கு அப்படி வரல, நிறைய சொல்லணும்னு நினச்சேன். இவன் மீடியாவுக்கு நான் வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான். மீடியான்னா அதாவது இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நண்பர்களாக இருக்காங்க, ரிலீஸ் அணிலேருந்து அதில் ஒரு 25% to 30% எதிரி ஆயிடுறாங்க. அதாவது நான் என் படத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, நிறைய படங்களை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது மட்டும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஏன் நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீடியா வந்து பெருசாக வளர்ந்துருச்சு, அன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய படங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேரன் பாண்டியன்லேருந்து நாட்டாமையிலேருந்து முத்து, படையப்பா, அவைஷன்மிகி, தெனாலி, பஞ்சதந்திரத்துலலாம் அந்த படத்தெல்லாம் கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது, நான் வந்த புதுசில் சொல்கிறேன். அப்புறம் தசாவதாரம், வரலாறு, வெள்ளன், என்னுடைய வெற்றி படங்கள்ல எடுத்துக்கிட்டாவே அந்த காலத்தில் தப்பாக எழுதினவங்க இருக்காங்க, இருந்தாலும் அதை மீறி ஓடிச்சு. காரணம் மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அது அந்த அபிப்பிராயம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது இவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னும் போது ஒரு சிலருடைய கருத்து அதுவாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு மீடியா எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணுற அளவுக்கு
மீடியான்னா நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் நான் பொதுமக்களே வந்து ப்ரீவியஸ் ஷோஸே இப்போல்லாம் போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா இதுதான், பொதுமக்கள் ஏன் ப்ரீவியஸ் ஷோஸ் போகிறதுனா, ப்ரீவியஸ் ஷோஸ்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு 1 வீக் முன்னாடியே போட்டுருவாங்க. இந்நேரம் கபாலியெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் இப்போ யாருமே போடுறதில்ல. காரணம், முன்னால் பண்ணால் கூட அங்கே உட்காந்துட்டு முதல் சீன் ஓகே, 2வது சீன் மொக்க, இதுதான் இப்படி தான் மெசேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பறந்துச்சு இப்போ மீடியா. தட் இஸ் மக்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ இந்த மீடியாவில் இருக்கிறவங்க சில பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்களே, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அவங்கள பண்ண வேணாம்னு சொல்ல, நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஏன்னா இது நான் பொது ஜனத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த படத்தை. ஸோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதை முடிக்கும்போது, அந்த இன்டர்வியூ முடிக்கும்போது, அந்த விமர்சனத்தை முடிக்கும்போது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு சிலரோட கருத்தாகவும் இருக்கலாம். ஆனால் பல பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம். இந்த படம் நான் சொன்னது இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கலாம், நான் நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பிடிக்காமல் போகலாம். அது வந்து அவங்கவுங்க விருப்பம். அதனால் வந்து தயவுசெய்து இந்த படத்தை வந்து போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் சினிமா வளரும். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. அதுதான் நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.